எப்படி சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் ஃபுட் சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸு. இந்த முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைப் ஆப்ஷன் இருக்குது, அதையும் கொடுங்க. வாங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாங்கிறத சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி இந்த முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துலாம். தேவையான பொருட்கள், அதாவது ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை நல்லா உருவி வச்சுருக்கேன். நாட்டு முருங்கைக்கீரை பொடிசாக நறுக்குனா பெரிய வெங்காயம் 2, சின்ன சைஸ் கேரட்டு அதை இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு இஞ்சி தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு பல் அதையும் தூளாக நறுக்கி வச்சுருக்கேன். 2 முட்டை, தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனு, 1 கப்பு சோறு. நான் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் செய்கிறதுக்கு இதை சொல்லியிருக்கேன் பொருள், அதனால் 1 கப்பு சோறு, தேவையான அளவுக்கு எண்ணெய். மறுபடியும் இந்த பொருள்லாம் பார்த்துடலாம். சோறு, வெங்காயம், பூண்டு, முட்டை, எண்ணெய், இஞ்சி, கேரட்டு, முருங்கைக்கீரை, தனி மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு, அடுத்தது வெங்காயம். எல்லாமே நல்லா வதக்கி விட்டுங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த முருங்கைக்கீரை ஃப்ரைட் ரைஸு. எப்போதுமே சரி, இந்த பூண்டு இஞ்சிலாம் போட்டுட்டாவே அதுக்குன்னு ஒரு தனி மனம் இருக்கும். அந்த மனம் வீச ஆரம்பிச்சிட்டு இப்போ கீரை, இந்த கீரையை போட்டு நல்லா அப்படியே வதக்கி விட்டு வேண்டியதான். முருங்கைக்கீரை நல்லா வேகணும். முருங்கைக்கீரைலாம் நல்லா வேகலைன்னா வயிற்றுப்போக்கு ஏற்படும். அதனால் நல்லா வேக வச்சுங்க. நம்ம ஒரு கைப்பிடி அளவு தான் சேர்த்துருக்கோம். வெங்காயம் நம்ம கூடுதலாக சேர்த்துருக்கோம். எதுக்குன்னா டேஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இது அப்படியே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இந்த கேரட்டு அதையும் போட்டுக்கலாம். கேரட்லாம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். கொஞ்சம் உப்பு போட்டுங்க இந்த நேரத்தில். கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க, ஏன்னா சோறு இருக்குது இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் கூடுதலாக போட்டுங்க. கீரை நல்லா வதக்கிட்டு பாருங்கள். இந்த நேரத்தில் முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா கிளறி விடுங்க. ஒரு அருமையான முட்டை பொரியலாக மாறணும். முட்டை உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் இன்னும் கூட முட்டையை சேர்த்துக்குங்க. இந்த பக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் சோத்தை இறக்கி விட்ருங்க. சோத்தை இறக்கி விட்டு நல்லா கிண்டுங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த முட்டை கீரை எல்லாமே நல்லா கலந்து ஒன்றாகும். மிளகாத்தூளை நம்ம அதில் கலந்துக்கலாம். நீங்கள் கரம் மசாலா இருந்தாலும் வாசனைக்கு அதையும் கலந்துங்க. சோறு சூப்பராக வந்துடுச்சுங்க. அதாவது முருங்கைக்கீரையில் அவ்வளோ சத்து இருக்குது. இது நான் சொல்லி தான் தெரியணுங்கிறதில்ல. இந்த முருங்கைக்கீரைன்னு வந்தாவே எனக்கு எங்கள் அப்பா ஒரு வீடியோவில் வந்தாங்க, அந்த ஞாபகம் தான் வந்துடும். அதனால் எனக்கு முருங்கைக்கீரைன்னு சொன்னோன்னே அந்த வீடியோ எங்கள் அப்பா அந்த முருங்கைக்கீரை பொரியலில் எங்கள் அப்பா வந்தாங்க, அந்த ஞாபகமாகவே இருக்குது. சரி, சுவையான உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய இந்த முருங்கைக்கீரை
ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இதை டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா வாசனையாக இருக்குது. நான் டயட்டில் இருக்கனால அதிகமாக சாப்பிட்டு காட்டல. பூண்டு இஞ்சி அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க. அதுதான் மெயினாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பூண்டு இஞ்சியோட ஃப்ளேவரு. காரம் மைல்டாக இருக்குது. இடையில கேரட்டு இந்த முருங்கைக்கீரை அந்த முட்டையோட வாசனை எல்லாம் கலந்து கீரை விரும்பி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டு ஐடியா கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் சாப்பிட்டு காட்டிடுவோம் முழுசாக, அந்தளவுக்கு இருக்குது. அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அல்டிமேட்டாக இருக்குது. சூப்பர். இந்த அருமையான வாசனையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை முட்டை ஃப்ரைட் ரைஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அசந்து போவீங்க. சூப்பராக இருங்க. தங்கப்பில் வாங்க. என் பொண்ணுக்கு விட்டுறேன், அது வாயடைச்சு போயிடும் அந்த அளவுக்கு. எப்படா இருக்கு? சூப்பராக இருக்கு. வெரி குட். அப்புறம் வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய சமையலில் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். உங்களுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம சேனல் கிடையவே கிடையாது. உங்களுடைய ஆதரவு தான் புதிய சமையலை நான் தொடர்ந்து போடுறேன். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் அடுத்த கட்டத்தை சேனலில் கொண்டுட்டு போகணும். உங்களுடைய ஆதரவு என்னென்னைக்கு எனக்கு வேணும். நன்றி உறவுகளே.